ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஐஐடி ஜேஇஇ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஜேஇஇ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது போக தியரி ஃபுல் கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். டெஃபினைட் இன்டெக்ரலில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இன்றைக்கும் அதே மாதிரி டெஃபினைட் இன்டெக்ரலில் அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இன்னும் 2 கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களை மாதிரி ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்மளுடைய அப்டேட்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா θ1 and θ2 respectively be the smallest and the largest values of theta in 0, 2 pi difference pi which satisfy the equation. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய தீட்டாவுடைய ஸ்மாலஸ்ட் வேல்யூ லார்ஜஸ்ட் வேல்யூ தான் நம்மளுக்கு லிமிட்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். 2 into cot square theta என்னது cos square theta by sin square theta minus 5 by sin theta plus 4 equal to 0. இப்போ sin square theta வை எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 2 cos square theta minus 5 sin theta plus 4 sin square theta equal to 0. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண இந்த sin square theta போயிடும். மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into cos square theta வை நான் 1 minus sin square theta ன்னு எழுத போறேன். அப்பதான் எல்லாமே சைன் ஆன்சரா இருக்கும். இப்போ 1 minus 5 sin theta plus 4 sin square theta equal to 0. அப்போ 2 minus 2 sin square theta minus 5 sin theta plus 4 sin square theta equal to 0. அப்போ minus 2 இங்க plus 4. அப்போ 2 sin square theta minus 5 sin theta plus 2 equal to 0. சரியா? இந்த sin square theta-வை நம்ம வந்து sin square theta equal to sin theta equal to x ன்னு எடுத்துக்கோங்க. sin theta equal to என்னது x. அப்ப இந்த ஈக்குவேஷன் என்ன ஆயிரும்னா 2x square minus 5x plus 2. அப்ப இது equal to 0. மல்டிப்ளை பண்ணும்போது 4, ஆட் பண்ணும்போது minus 5. மல்டிப்ளை பண்ணும்போது 4, ஆட் பண்ணும்போது minus 5. அப்போ என்ன வரும்? minus 1 minus 4 minus 1 minus 4. நீங்கள் எந்த மாடலில் ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்களோ அப்படி பண்ணிக்கோங்க. ஒருவேளை நான் பண்ணக்கூடியது பழைய மாடலாக இருக்கலாம். இப்போ நீங்கள் என்ன மெத்தடில் பண்ணுறீங்களோ அப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ 2xை காமனாக எடுத்துட்டிங்கன்னா 2x minus 1 minus 2 காமனாக எடுத்தோம்னா 2x minus 1 equal to 0. இப்போ 2x minus 1 equal to 0 அல்லது x minus 2 equal to 0. x நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? sin theta. இப்போ 2 sin theta minus 1 equal to 0. இங்க sin theta minus 2 equal to 0. sin theta equal to என்னது? 2. sin theta எவ்வளவு? 2. சான்ஸே கிடையாது. ஏன்னா sin theta always lies between minus 1 and plus 1 தான். அப்போ sin theta 2 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அது இல்லை. இதில் பார்த்தோம்னா 2 sin theta equal to 1 sin theta equal to எவ்வளவு? 1/2. சரிதானா? sin theta 1/2 அப்படின்னா நம்மளுக்கு தீட்டாவுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன? theta sin theta equal to 1/2 னா theta வந்து pi/6 30 டிகிரி இல்லையா? theta வந்து 30 டிகிரி. அடுத்தது pi minus pi/6 sin of pi minus theta equal to நம்மளுக்கு என்னதான் வரும்? sin theta தான் வரும். அப்படின்னா அடுத்த லிமிட் என்னவா இருக்கும்னா pi minus pi/6 இருக்கும். pi minus pi/6 னா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 5 pi/6 ன்னு வரும். ஏன்னா sin 180 minus theta equal to sin theta. இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு லாங் வீடியோ கொடுத்துருக்கேன். ரொம்ப ஷார்ட்கட்டாக கொடுத்துருப்பேன்.
அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா sin 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா எப்படிங்கிறத கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தடில் சொல்லியிருக்கேன். அதை பார்க்கலன்னா கட்டாயமாக அந்த வீடியோவையும் பாருங்கள். உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸுக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது நம்மளுக்கு லோயர் லிமிட் என்ன, அப்பர் லிமிட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. லோயர் லிமிட் எவ்வளவு 5/6, அப்பர் லிமிட் எவ்வளவு 5/6. சரிதானா? லிமிட்டை நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுடைய வேல்யூ என்ன, இதுதான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இன்டெக்ரல் θ1 to θ2. அப்போ நம்மளுக்கு லிமிட் என்னது, π/6 to 5π/6 cos square 3 theta d theta ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்க்கணும். இதில் cos square thetaக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, cos square theta is equal to 1 plus cos 2 theta by 2. cos square theta எவ்வளவு 1 plus cos 2 theta by 2 equal to integral π/6 to 5π/6 1 plus இங்க இதுல தீட்டா இருந்ததுன்னா 2 தீட்டா இருக்கு, 2 டைம்ஸ் இருக்கு. இங்க 3 தீட்டா இருந்ததுன்னா அப்ப என்ன வரும், அதனுடைய 2 டைம்ஸ் 6 தீட்டா cos 6 theta by 2 d theta. இப்போ இன்டகிரேட் பண்ணுவோமா? 1/2 கான்ஸ்டன்ட் அவுட் சைடில் வச்சுக்கலாம். இது என்னது, தீட்டா பிளஸ் சைன் 6 தீட்டா பை 6. சைன் 6 தீட்டா பை என்னது 6. லிமிட் எவ்வளவு π/6 to 5π/6. ரைட்டா? 5/6 to 5π/6. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. ஈக்குவல் டு 1/2 5π/6 மைனஸ் π/6. ரைட்டா? அப்பர் லிமிட் போட்டிருக்கேன். பிளஸ் 1/2 சாரி, அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டுமே போட்டுட்டேன். எதுக்கு, தீட்டாக்கு. இனிமே இதுக்கு போடணும். அப்போ பிளஸ் 1/2 இதுக்கு லிமிட் போட்டிங்கன்னா 5π/6 போடும்போது சைன் 5π வரும், 5π வரும். இங்க ஒரு 1/6 இருக்கு. அப்போ 1/12. அடுத்தது இதுல π/6 போட்டா sin π வரும், sin π வரும். இதுவும் 0, இதுவும் 0. sin n π equal to 0 for all n belongs to z. for all n belongs to என்னது z. சரிங்க? அப்ப எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் இது ஃபுல்லா 0 ஆயிடுது. மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க. மிச்சம் கடைசி என்ன இருக்கு, 1/2 5π minus 5π 4π/6. இது வந்து 2, இதுல பட்டு 3. ஆன்சர் என்னது π/3 இருக்குதா? ஆன்சர் எஸ், இட் இஸ் தட். சி தான் நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? எல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா? அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துட்டு பாருங்க. அது இதை விட ரொம்ப ஈஸியா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இதை விடவும் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க. இந்த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா ஃபார் விச் 4 ஆல்ஃபா. இதில் பார்த்தீங்கன்னா mod xன்னு இருக்கு. mod x நம்மளுக்கு லிமிட் என்ன கொடுத்துருக்கு, இது 0, இங்கே -1, இங்கே 1, இங்கே 2. அப்போ லிமிட் வந்து -1லேருந்து 2 வரைக்கும் கொடுத்துருக்கு. -1லேருந்து 2னா -1லேருந்து 0, 0லேருந்து 2 அப்படிங்கிற ரெண்டா பிரிச்சுக்கணும். ஏன்னா -1லேருந்து 0ல mod x equal to -6 இருக்கும். 0 to 2ல mod x equal to x இருக்கும். mod x equal to என்னவா இருக்கும், x இருக்கும். சரிதானா? அப்படி நம்ம பிரிச்சு எழுத போறோம் இந்த இன்டெக்ரல் வேல்யூவை. அப்ப 4 ஆல்ஃபா இன்டெக்ரல் -1 to 0 e பவர் -ஆல்ஃபா - x dx plus integral 0 to 2 4 alpha காமனா இருக்கு, 4 alpha என்ன இருக்கு, காமனா இருக்கு. e பவர் -ஆல்ஃபா into x dx equal to எவ்வளவு 5. சரிதானா? சொல்றது புரியுதா? இந்த -1 to 0ல mod x வந்து -6, 0 to 2ல அது +x ஆயிடும். அப்போ நான் இதுல mod xக்கு இதுல +x போட்டிருக்கேன், இதுல -x போட்டிருக்கேன். இப்போ வெறுமனே இன்டெகிரேட் பண்ணனா you will get the answer.
இதுக்கு மேலே நீங்களே என்ன செய்திடலாம், ஒர்க் பண்ணி போட்டுடலாம். அப்போ 4 ஆல்ஃபா, இப்போ மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் எக்ஸ்னா ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் ஆயிரும் இல்லையா, ஆல்ஃபா எக்ஸ். அப்போ இன்டகிரேட் பண்ணுவோம். 4 ஆல்ஃபா இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் பை ஆல்ஃபா. சரியா, லிமிட் என்னது -1 to 0, -1 to 0. இங்கே ப்ளஸ் இ பவர் minus alpha x by minus alpha, limit 0 to 2, limit என்ன 0 to 2. bracket மாத்திரம் வேற ஒன்றும் செய்யல. limit 0 to 2 equal to எவ்வளவு 5, equal to 5. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஆல்ஃபாவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஆல்ஃபா பாருங்கள், இந்த ஆல்ஃபா காமன் எடுத்து இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்குன்னு அப்ளை பண்ணுவோமா, அப்ளை பண்ணிங்கன்னா இ பவர் 0 1 மைனஸ் இ பவர் எக்ஸுக்கு தான் -1 போடுறோம், மைனஸ் ஆல்ஃபா இ பவர் மைனஸ் ஆல்ஃபா, அப்பர் லிமிட் போட்டாச்சு லோயர் லிமிட் போட்டாச்சு, ப்ளஸ் ப்ளஸ் இல்லை மைனஸ், இந்த வரைக்கும் மைனஸ் இங்கே காமனாக வந்துடும். அப்பர் லிமிட் போடுங்க, இ பவர் -2 ஆல்ஃபா, இ பவர் மைனஸ் எக்ஸுக்கு நான் 2 போட்டிருக்கேன், இ பவர் -2 ஆல்ஃபா, அதே ரைட்டா, இ பவர் -2 ஆல்ஃபா மைனஸ் இ பவர் 0 ஈக்குவல் டு எவ்வளவு 5. அப்போ என்ன வருதுன்னு பாருங்க, 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் இ பவர் -2 ஆல்ஃபா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 5. சரியா, இ பவர் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 5. இப்போ இ பவர் 2 ஆல்ஃபா இ பவர் மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இ பவர் -2 ஆல்ஃபா என்ன ஆயிரும், டி ஸ்கொயர்னு வந்துடும். சரியா, அப்போ 1 மைனஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 5. அப்போ எல்லாம் அந்த பக்கமாக ஒரு பக்கமாக கொண்டு போயிடுவோம். அப்போ டி ஸ்கொயர் ப்ளஸ் டி ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. கரெக்டாக, டி ஸ்கொயர் ப்ளஸ் டி ப்ளஸ் 3 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துடுது 0. ஒரு 4 விட்டுட்டோமோ, ஆமாம், எஸ் தட் இஸ் எ 4. அங்கே ஒரு 4 இருக்கு பாருங்க, இந்த 4 விட்டுட்டோம் பாருங்க. அப்படின்னா என்ன வரும், எல்லாத்துக்கும் காமனா ஒரு 4 இருக்கு, எல்லாத்துக்கும் காமனா என்ன இருக்கு 4 இருக்கு. அப்போ 1 + 1 2 8 வருதா, 8 மைனஸ் இ பவர் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் இ பவர் 4 இ பவர் மைனஸ் ஆல்ஃபா 4 இ பவர் -2 ஆல்ஃபா -5 ஈக்குவல் டு 0. சரியா, அப்போ நம்மளுக்கு என்ன வருது 4t இ பவர் ஆல்ஃபா. கரெக்டா, ரைட். அப்போ இ பவர் ஆல்ஃபா ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்திருக்கோம், டீன்னு எடுத்திருக்கோம் இல்லையா. அப்போ 8 - 5 3, அப்போ -4t -4t ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. So it is a quadratic equation in t. It is a quadratic equation in t இல்லையா. போட்டோம்னா என்ன வரும், 4t ஸ்கொயர் plus 4t minus 3 is equal to 0. 4 த்ரோட்ட மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 4t ஸ்கொயர் plus 4t எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாலும் சரிதான். இப்போ பாருங்க, மல்டிப்ளை பண்ணும்போது -12 ஆட் பண்ணும்போது 4. சரியா, மல்டிப்ளை பண்ணும்போது -12 ஆட் பண்ணும்போது 4 என்ன வரும், மல்டிப்ளை பண்ணும்போது 2 -6 -6, 2 மல்டிப்ளை பண்ணும்போது ஆட் பண்ணும்போது +4லாம், அப்போ +6 - 2 +6 - 2. சரியா, அப்போ 4t ஸ்கொயர் ப்ளஸ் 6t -2t -3 ஈக்குவல் டு 0. இங்கே 2tயை காமன் எடுத்துட்டிங்கன்னா 2t + 3, இங்கே மைனஸை காமன் எடுத்திங்கன்னா 2t + 3 ஈக்குவல் டு 0. அப்போ 2t - 1 இன்ட்டு 2t + 3 ஈக்குவல் டு 0. t வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், இ பவர் மைனஸ் ஆல்ஃபா.
அப்போ இதிலேருந்து t is equal to 1/2, இதில் t is equal to -3/2. சரியா? அப்போ t 1/2னா e power minus alpha is equal to 1/2. e power வேல்யூ நெகட்டிவ்ல வர சான்ஸே கிடையாது. அப்படின்னா இது ஆன்சர் இல்லை. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். e power minus alpha is equal to எவ்வளவு? 1/2. அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா இது என்ன ஆயிரும்? e power alpha. இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தா 2. அப்போ e power alpha is equal to 2. Alpha is equal to log 2 to the base e. log 2 to the base e. இதற்கு ஆன்சர் B தான் நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? இந்த மாதிரி ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் நிறைய கான்செப்ட்ஸை ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைச்சிட்டே இருக்கும். சின்ன சின்ன ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன், அதையும் தொடர்ந்து பாருங்கள். என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸுக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்குறோம், அதையும் நான் கண்டினியூஸாக பாருங்கள்.